டிசம்பர் 12 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்த்திக் கொடுத்த ஐடியா படி ரேவதியும் சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு, அம்மா நீங்க சொன்னதுதான் கரெக்டு, நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். ஆனா உங்களுக்கு ஒரு கண்டிஷன். அப்பா அவங்க அம்மா அப்பாவை பார்க்கறதுக்கு நீங்க அனுமதிக்கணும். அப்பதான் நீங்க சொல்ற மாப்பிள்ளைய என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சாமுண்டீஸ்வரிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரேவதி எது எனக்கு பிடிக்காதோ அதையே என்னைக்கிட்ட நீ தைரியமா பேசுறல்ல, உனக்கு இவ்வளவு துணிச்சல் வர காரணம் என்ன? உனக்கு யாரு இவ்வளவு தைரியம் கொடுத்தது? அப்படின்னு பயங்கர கோவத்தோட பத்திரகாளி மாதிரி கேள்வி கேட்ட உடனே ரேவதி ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. கார்த்தியை பார்க்குறாங்க. நீ ஒன்றும் பயப்படாத, உங்க அம்மா உன்னை எதுவுமே பண்ண மாட்டாங்க, நீ தைரியமா கேளு அப்படின்னு சொல்றாங்க. அம்மா நீங்க சொன்னபடி நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். இதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னாலும் நீங்க பண்றது எல்லாமே என்னோட நல்லதுக்குன்னு நினைச்சுதானே நான் ஒத்துக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது இந்த சின்ன கண்டிஷனுக்காக நீங்க எதுக்காக இவ்வளோ கோவப்படுறீங்க? அப்பாவை அவங்க அம்மா அப்பாவை பார்க்கறதுக்கு அனுமதிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது ஒரு காலம் நடக்கவே நடக்காது. என்னோட பரம்பரை எதிரியை பழிவாங்கணுங்கிறதுக்காக தான் உங்க அப்பாவையே நான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அப்படி இருக்கும்போது நானே சொல்லுவேன்னா அவங்கள பார்க்கறதுக்கு முடியவே முடியாது. நீ இந்த கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். உங்க அப்பாவெல்லாம் என்னால் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நீங்க எப்படி எனக்கு ஒரு நாள் டைம் கொடுத்தீங்களோ யோசிக்கிறதுக்கு, அதே மாதிரியே நானும் உங்களுக்கு ஒரு நாள் டைம் கொடுக்குறேன். நீங்க நல்லா யோசிங்க. பொண்ணோட கல்யாணமா இல்ல உங்களுடைய வரட்டு கௌரவமா? நான் நாளைக்கு வர்றேன். நீங்க யோசிச்சு நல்ல ஒரு முடிவா எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அங்கிருந்து போறாங்க. மயிலு பார்த்துட்டு பயங்கர சாக்காகுறாங்க. அத்தை ஒரு நாள் கெடை கொடுத்தா இந்த ரேவதி என்னடான்னா அவங்களுக்கு ஒரு நாள் கெடை கொடுத்துருக்குறா. இனி இந்த வீட்டுல என்னென்ன பூகம்பம் வெடிக்க போகுதோ தெரியல. மாமனாரே நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா 2 பேத்துக்கு இடையில உங்க தலை தான் உருள போகுது. ஏன்னா நீங்க தான் ரேவதி கிட்ட போயிட்டு எங்க அம்மா அப்பாவை பார்க்கணுன்னு ஆசையா இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் பேசுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு கூட ஏதாவது ஒரு ரீலு நாளைக்கு இந்த வீட்டுக்குள்ள ஓட போகுது. அதனால கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. எனக்கு இந்த வீட்டுல கொஞ்சம் நல்ல மரியாதை இருக்குது, அடிமண்ணு, அதை நான் காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. ஆமா, நீ எதுக்காக எங்க அப்பா அவங்க அம்மா அப்பாவை பார்க்கணும்னு சொல்லுன்னு சொன்ன? இதுல என்ன இருக்குது? நீ யாரு முதல்ல அப்படின்னு கேக்குறாங்க ரேவதி. இல்ல உங்க அப்பா ஒரு நாள் என்கிட்ட சொல்லி ரொம்பவே அழுதாங்க. எல்லாருமே பெத்தவங்க கூட இருக்கிறது பாக்கியம் புண்ணியம், ஆனா அது கூட எனக்கு கிடைக்கல, அவங்கள நேர்ல கூட இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அவரோட கஷ்டத்தை என்னால தாங்க முடியல. சரி அவருக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கும் போல, சரி நம்ம நிறைவேற்றி வைக்கலாம்னு நினைச்சுதான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறேன். நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்காத, இதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு கார்த்தி சொல்லிடுறாங்க.